அனுபவம். வழக்கறிஞர் இந்தியாதேவி காரைக்காலில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் இதுதான் நான் முதல் முறையாக நான் கலந்துக்கிறேன். அதற்காக நான் காரைக்கால் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் ஏன் மத்திய அரசு கொண்டு வந்த வக்கு புத்திட சட்டத்தை ஏற்க மறுக்கிறீர்கள்? ரேகா காரைக்கால். கோவிந்தராஜ், நான் அக்குபஞ்சர் டாக்டர், காரைக்காலில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நாகூர்லேருந்து வரேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் நபிகள் நாயகம் வந்துட்டு குரான் வந்து இஸ்லாமத்தை பற்றி இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. இப்போ சனாதன தர்மத்திலையோ இந்து தர்மத்திலையோ சொல்கிறப்போ அது வந்து ஒரு வரையறுக்கப்படலை. இந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது, அந்த நூற்றாண்டில் வரையறுக்கப்படலை, ஆதியிலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிதான். முதலில் இந்த இணைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய காரைக்கால் இஸ்லாமிய நண்பர்களுக்கு பாராட்டுதலும் கொண்டுதலும் தருகின்றேன். மிக அற்புதமான என்னுடைய வாழ்க்கையில் முதலாக இது போன்ற நிகழ்ச்சி தான் கல்லூரி விசாரணை சொன்னது போல முதலாக இது ஒரு நிகழ்ச்சியை கலந்து மகாலய அமாவாசை இந்துக்களுக்கு புனிதமான நாள். மத நல்லதுக்கு எடுத்துக்காட்டு பல இந்துக்களுக்கு வந்திருக்கின்றோம். உங்களுடைய இந்த பிரசங்கத்தை கேட்கின்றோம், கருத்துக்களை பரிமாறி கொண்டிருக்கின்றோம். கொடுத்த இந்த அமைப்பை சேர்ந்த அத்தனைகளுக்கு மிக அறிவாற்றலுடன் அற்புதமான பதிலை வந்திருக்கின்ற நண்பர் அல்தாபி அவர்களுக்கும் பாராட்டு கொண்டிருக்கிறேன். என்னிடம் 3 கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று ஷார்ட்டாக இருக்கிறேன். இப்போ பொதுவாக நம்ம இந்தியர்கள் பல பேர் வந்து வெளிநாடுகளில் குறிப்பாக என் பையனோட ஒர்க் பண்ணுறான், படிக்கின்றோம். சில வளைகுடா நாடுகளிலே ஒரே சட்டம் தான், இஸ்லாமிய ஒரே சட்டம் சவுதி அரேபியா இருக்கின்றது. சில இஸ்லாமிய நாடு கல்ஃப் நாடுகளில் குடியரசு நாடுகள் இருக்கின்றன. குடியரசு ஆட்சி முறைதான் சிறப்பு என்பதை நபிகள் நாயகம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய மகனார் ஹசன் ஹுசைன் அவர் குடியரசு ஆட்சியை தான் நடத்தியிருக்கிறார்கள். அது நான் கேட்க விரும்புவது, இஸ்லாமிய கோட்பாடுகளின்படி ஒரே சட்டம் என்பது ஆட்சி முறைமா அல்லது குடியாண்மை குடியரசு சட்டம் ஜனநாயக நடத்தப்பட வேண்டும்? இது முதல் கேள்வி. அண்ணன் ரவிக்குமார் நல்ல அழகான கேள்வி கேட்டிருக்காங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின்படி ஆட்சி முறை என்பது ஷரியத்தின் படியிலான ஆட்சி முறை நடைபெற வேண்டுமா அல்லது? உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேர் உமா மகேஸ்வரி. நான் மருத்துவராக பணியாற்றுறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நிறைய இங்கே இந்த வாய்ப்பு இருக்கிறேன், மகிழ்ச்சி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய முக்கியமான கவலை என்னென்னா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான். ஆண்களையே ஒருமைப்பாடு எல்லா உயிர்லையுமே இறைவனை பார்க்கணும். இறைவனே வந்து எல்லாமா இருக்காருன்னு நான் நம்புகிறேன். அது எனக்கு என்ன ஒரு பெரிய கவலைன்னா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நடந்துருக்கு அத்தனை போர், அத்தனை கேள்வி எதன் பேரால் இருந்தாலும் எதனுடைய பேரால் இருந்தாலும் அது தட்டி கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். எந்த நாடுகளும் இல்லை, இஸ்லாம் நாடோ எந்த நாடும் எங்கே அநீதி நடந்தாலும் அவர்களாம் அனாதையாக தான் இருக்கிறாங்க. அவங்க எந்த என்னுடைய கருத்தை நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கே நடக்கிற அநீதி ஒரு உலகத்தில் எந்தவே தண்டிக்கப்படக்கூடாது. எத்தனையோ அப்பாவே 1980 தேர்வு ஆக்சஸ் ஸ்கூலில் படித்தேன். அப்போ வந்து நாஜிமானுடைய கிளாஸ்மேட் அப்போ என்னோட ஒரு 15 முஸ்லீம் இளைஞர்கள் படித்தாங்க என்னோட. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கக்குள்ள ரொம்ப. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் எம் ராஜேந்திரன். பனங்காட்டூர்லேருந்து வந்திருக்கேன். ஆர்டி ஆஃபீஸில் படிப்பிலிருந்து ஓய்வு பெற்றேன். அதாவது முகமது நபி அவர்கள் கல்கி அவதாரம் என்று. என் பேர் கவித்வாரகா. இந்திய சுதந்திரத்துக்காக பெரும்பாலும் போராடினவங்க வந்து இஸ்லாமியர் தான். ஆனால் அவங்களே புத்தியூரவாதின்னு சொல்கிறாங்க. அதான் ஏன் அதான் தருவாக போயிருந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க போய் பார்க்க போனேன். உள்ளே பார்க்கும்போது ஒரு குழந்தைங்க மட்டும் சரியில்லை சார். ஐயப்பனா? ஆமாம், முஸ்லீம் மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவன். ஆரம்பத்துலேருந்து இந்து மதத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவன். காலப்போக்கில் பல கேள்விகளுக்கு பிறகு அது பெரிய விமர்சனத்துக்கு ஆளாயிட்டு இப்போ முஸ்லீம் மதத்தில் வைக்கிற
கேள்வியிலையும் எனக்கு விமர்சனம் வருது. நான் ஒரு தனிகாச்சலம் டாக்டர் அம்பேத்கர் கல்வி மேம்பாட்டு மையத்தின் நிறுவனர், காரைக்கால் மாவட்டம். நான் குழந்தை பருவத்திலிருந்து எனக்கு வயசு 60 ஆகுது. முஸ்லீம் சகோதரர்கிட்ட நன்கு பழகக்கூடியவர். சகோதர தத்துவம் எங்க இருக்குன்னு கேட்டால் முஸ்லீம் சமூகத்தில் தான் இருக்கு. இல்லாத இயந்திரத்தை அதை அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் ஒரு இஸ்லாத்துக்கு மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இஸ்லாத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் என்னை இஸ்லாமியா ஏற்றுப்பீங்களா, இல்லை என்னை வேறுபடுத்தி பார்ப்பீங்களா? இப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லும் போது நீங்கள் இன்னும் இஸ்லாமை நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அது சரியாக தவறா? இப்போ இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டு நான் கற்றுக்கிறது எப்படி, நான் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி, இது எனக்கு புரியல. அது ரெண்டும் நல்லது. நல்ல இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டால் எங்களை வேறுபடுத்தி பார்ப்பீங்களா, ஒன்னா பார்ப்பீங்களான்னு கேட்கிறாங்க. இதுக்கு நான் பதிலா சொல்வதை விட வாழ்க்கையா சில பதில். சேகுவேரா கேட்கக்கூடாத கேள்வி கேட்கிறாரு. கேட்கக்கூடாத கேள்வினா சேகுவேராங்கிற பேருக்கு சில கேள்வி. வணக்கம், என் பேர் சந்திரமோகன். இஸ்லாத்தின் பார்வையில் அரசியல் தலைவர்களை அழிய வைத்து தேர்ந்தெடுப்பது. ரவிச்சந்திரன் என்ன கேட்கிறாங்கன்னா, இஸ்லாத்தில் அரசியல் தலைவர்களை எதை வைத்து தேர்ந்தெடுப்பது, அரசியல் தலைமையை தேர்வு செய்வது எப்படி அப்படின்னு ஆரம்பத்தில் விரிவாக சொல்லிடுறதுனால மீண்டும் அவங்க தாமதம் சொல்லுவோம், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அரசியல் தலைமை இந்த முறைப்படித்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் இஸ்லாம் எதையும் வலியுறுத்தி சொல்லவே இல்லை. ஒரு தலைமை எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். ஜனநாயக முறைப்படி அமையலாம், பொலிட் பியூரோக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் முறைப்படி அமையலாம், சர்வாதிகார முறைப்படி அமையலாம், இராணுவ ஆட்சியாக மன்னர் ஆட்சியாக கூட அமையலாம். அது அமைகிற முறை எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். எதில் என்று கேட்டால், அமைந்த அந்த ஆட்சி தலைவர் எவ்வாறு ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே தான் இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் இருக்கிறது. இப்படிதான் ஆட்சியை நடத்தணும். குடிமக்கள் மதுவிலக்கு இன்றிலிருந்து முழுமையாக அமுல் போடு, அப்படி போட தைரியம் உள்ளவன் சரணாதி வரட்டும் வரட்டும் இஸ்லாம் சொல்லி வரட்டும். ஏன்னா வந்தாது என்பதற்கு செவிகள் இருந்தால் தானே பேச முடியும். எல்லாரும் சொந்த பார்த்து பேச முடியாதுல்ல. முதல்ல இவ்வளவு நேரம் இந்த விஷயங்களை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு